இன்னைக்கு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ரொம்ப ஈஸியா செய்ற ஒரு டிஷ் தாங்க. இத பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. தக்காளி சாதம் தான். ஆனா என் ஸ்டைல்ல எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? இது பிரியாணி, குஸ்கா சாப்பிடுற மாதிரியே இருக்குங்க. இதே மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கு பேன்ல கொஞ்சமா எண்ணெய், கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், சோம்புலாம் ஆட் பண்ணி ஒரு 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. அது வதங்கறதுக்குள்ள மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா தக்காளி, கொஞ்சமா வெறும் மிளகாத்தூள் போட்டு அரைச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். வெங்காயம் நல்லா வதங்குனதும் கொஞ்சம் இஞ்சி, பூண்டு, புதினா, தக்காளி, கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதெல்லாம் நல்லா மேஷியா குக் ஆகணும். குக் ஆனதும் நம்ம அரைச்சு வச்சிருந்த அந்த பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் உங்க காரத்துக்கு ஏத்த மாரி வெறும் மிளகாத்தூள், கொஞ்சமா கரம் மசாலா, கொஞ்சமா தனியாத்தூளும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மசாலா இந்த மாதிரி வரணுங்க. இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிடலாம். இன்னைக்கு நான் 1 1/2 கிளாஸ் ரைஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கு நான் ஒரு 3 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேங்க. இது வந்து நார்மல் ரைஸ் தான். ஸோ அதனால நான் 3 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன். அரிசி வந்து ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட நான் ஊற வச்சுருந்தேங்க. மேலே கொஞ்சம் புதினா சேர்த்துட்டு ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜ் வருங்க. லைட்டாக எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணிங்கன்னா நம்ம தக்காளி சாதம் ரெடிங்க. பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. பிரியாணி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க.